ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. பங்காரு அம்மாவின் பக்தர் ஒருவருக்கு அம்மா செய்த அற்புதத்தை சக்தி ஒளி ஜனவரி 2018 பதிவு செய்துள்ளார். இப்போது அவர் கூறுவதை கேளுங்கள். அன்னையின் அருளால் வாழும் கோடானு கோடி தொண்டர்களில் நானும் ஒருவன். எனது பெரிய மகளுக்கு 2வது பெண் குழந்தை 2000ஆம் ஆண்டு பிறந்தது. குழந்தைகள் நல மருத்துவர் குழந்தையை பரிசோதித்துவிட்டு, குழந்தையின் இதயத்தில் 2 துளைகள் உள்ளன, உடனே சென்னையில் போரூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்றார். நாங்களும் அங்கு சென்று இதய நோய் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ரஞ்சித் என்பவரிடம் குழந்தையை காட்டினோம். அவர் பரிசோதித்துவிட்டு குழந்தையின் இதயத்தில் 2 துளைகள் உள்ளதாகவும் நுரையீரல் முழு வளர்ச்சி அடையவில்லை எனவும் கூறினார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் நுரையீரல் சரியான வளர்ச்சி அடையாததால் 6 மாதம் கழித்து குழந்தையை எடுத்து வாருங்கள், அப்போது அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று கூறினார். நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள். எனவே குழந்தையை அம்மாவிடம் எடுத்து சென்று பாத பூஜை செய்து எங்களது குறையை அவர்களிடம் கூறினோம். அம்மா அவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொல்வார்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அம்மா செய்ய வேண்டாம், நான் காப்பாற்றுகிறேன், தைரியமாக செல்லுங்கள் என்று கூறினார்கள். அப்போதே குழந்தை பிழைத்து விட்டது போல் மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டது. தற்போது எனது பேத்திக்கு வயது 17. இதுவரை பேத்தியை பரிசோதிக்கவில்லை. அம்மாவே கூறிவிட்டார்கள், சரியாகிவிடும் என்று நம்பினோம். எனது பேத்தி 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியதும் எதற்கும் கோடை விடுமுறையில் ஒரு முறை பரிசோதித்துவிட்டு தேவையெனில் விடுமுறையில் அறுவை சிகிச்சை செய்துவிடலாம் என இதய நோய் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதித்தோம். அவர் நன்கு பரிசோதித்துவிட்டு துளைகள் இருந்த அடையாளமே இதயத்தில் இல்லை, இனி இதயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். அம்மா அன்று கூறியது போல் எனது பேத்தியை காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி விட்டார்கள். அம்மாவின் கருணையே கருணை. அம்மாவுக்கு எங்கள் நன்றி. ஓம் சக்தி.